என் பெயர் தேனந்த பத்மநாபன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களிடம் பேச வந்த தலைப்பு வாஞ்சிநாதனை பற்றியாகும். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் 1886ஆம் ஆண்டு ரகுபதி ஐயர் ருக்மிணி அம்மாளுக்கு தம்பதியாக சேர்ந்தவர் வாஞ்சிநாதன். இவரது இயற்பெயர் சங்கரன். எனினும் இவர் வாஞ்சி என்று அழைக்கப்பட்டார். திருநெல்வேலியில் பள்ளி படிப்பை முடித்ததும் திருவனந்தபுரத்தில் உள்ள கல்லூரியில் BA வரை படித்தார். இவர் படிக்கும் போதே பொன்னம்மாள் என்பவரை மணந்தார். இவர் கல்லூரியில் படிப்பை முடித்ததும் புனலூர் காட்டிலாக்காவில் பணியாற்றினார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு. இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படும் தேசியவாதிகளிடம் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து உதவிகள் கிடைத்தன. அங்குள்ள தேசியவாதிகளுடன் தொடர்பு கொண்டார். காலப்போக்கில் தமது அரசு பணியிலிருந்து விலகி புரட்சி பாதையில் தீவிரமானார். நண்பர்களுடன் ஆங்கிலேய ஆட்சியை ஒழித்து கட்ட ரகசிய கூட்டங்களை கூட்டினார். நண்பர்களையும் தீவிரமடைய செய்தார். வாஞ்சிநாதன் புதுவையில் புரட்சியாளர் வாவேசு ஐயர் வீட்டில் தங்குவது உண்டு. நீலகண்ட பிரம்மாச்சாரியின் ரகசிய ரத்த புரட்சி பிரமாணங்களால் வாஞ்சியின் மனம் மேலும் தீவிரமடைந்தது. 1911ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் மணியாச்சி சந்திப்பில் திருநெல்வேலி கலெக்டர் துரை தனது மனைவியோடு கொடைக்கானலுக்கு செல்ல வண்டியின் முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்திருந்தார். அந்நேரம் வெளியில் உலாவிக் கொண்டிருந்த மாஞ்சி புகை வண்டியில் அமர்ந்திருந்து திருநெல்வேலி கலெக்டர் துரை தன் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு அதே துப்பாக்கியால் தன்னையும் சுட்டுக்கொண்டு மரணமடைந்தார். இவரது உடல் கங்கை கொண்டான் பாலத்திற்கு வரும்போது உயிர் பிரிந்தது. கௌரவிக்கு மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயரிட பாராளுமன்றத்தில் குமரி அனந்தன் வலியுறுத்தினார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி வாஞ்சி மரணமடைந்த மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி ரயில் சந்திப்பு என்ற பெயர் சூட்டினார். வாஞ்சி பிறந்த செங்கோட்டையில் இவருக்கு ஒரு உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது. அதே செங்கோட்டையில் இவருக்கு ஒரு நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டது. இது டிசம்பர் 23ஆம் தேதி 2013 அன்று திறக்க வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெருமை வாய்ந்த வாஞ்சிநாதனை நாம் இன்றும் போற்றுவோம். வாழ்க பாரதம், வெல்க பாரதம்.